கையில் வேற 2 இடமும் இருக்கு. இன்னைக்கு அடிக்கிற அடியில் எத்தனை பேர் கேமை ட்ரைட் பண்ண போகிறோம் தெரியல. மேலே ஒருத்தர் நம்ம வர்றது கூட தெரியாமல் சுட்டுட்டு தான். அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணே, நான் கேம் பக்கமே தள்ளச்சு கொடுக்க மாட்டேன். இது நல்லா கதையா இருக்க. இப்படி சொன்னா மட்டும் விட்டுருவோம். இன்னைக்கு அடிக்கிற அடியில இனி எவனும் சிஎஸ் ரேங்கே புஷ் பண்ண ஆரம்பிடுது. மீதி உள்ள 3 இடத்தை நான் ஆபத்துடுதேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அப்பா பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க, இல்ல அம்மா தான் பிடிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டீம்மேட் என்ன தப்பு என்னன்னு தெரியல. இனிமே நம்ம டீம்மேட்டை போட்டு அந்த பொல தான் நம்ம டீம்மேட்டை என்மி கிட்ட பலி கொடுத்துட்டோம். மீதி 2 பேர் நமக்கு வந்து எங்க ஒழிஞ்சிட்டு தந்து தெரியல. அந்த சைடு ஒரு பொருள், அந்த சைடு அந்த சைடு தாவிட்டு இருக்கு. டேய் முடிஞ்ச கேவடா, அவன் என்ன லவ் பண்றான் போல இருக்கு. என்னையே ஸ்கோப் போட்டு பாக்குறான். சீ கருமம், உன்னை எவனாச்சும் பாப்பானடா. என்னங்க பொசுக்கு நீ இப்படி சொன்னதா? இன்னொரு குரங்கு தான் சொன்ன வாய முறையில் அதுக்குள்ள வந்துட்டான் பாருங்க. டேய் என்ன பார்த்தா குரங்கு மாதிரியாடா இருக்கு, என் ஹேர் ஸ்டைலை பற்றி உனா பொறாமடா. ஆமா இவர் தலை அஜித் ஹேர் ஸ்டைல் பத்தி நம்ம போடாம போடுறதுக்கு போடா வீட்டு. என்ன ஒருத்தன் அடிச்சா ஏசியை மறக்காம பண்ணியிருந்தாரு. சப்ஸ்கிரைப் எப்படி இருக்கு நம்ம டைலாக்கு? கன்றாவே இருக்கு. ஏன்டா அது ஒளிஞ்சு நின்று பேசுறது? தைரியம் தான் நேருக்கு நேர் வந்து பேசிடா. ஒருத்தனி ஏரியா பக்கம் வேணா, ஆனா டேமேஜ் மட்டும் உழுது. இவன் பேசுறது தான் பொட்டுன்னு நினைச்சேன், அடிக்கிறதுன்னு பொட்டவங்களும் அடிக்கான். டேய் ஆம்பளம் வெளியே விடா, எனக்கு என்ன பயமா? இந்த வரது வேற அடுத்த குரங்கு. இவங்க டீமேட் எல்லாரும் குரங்கா இருக்காங்க. ஏமா கொஞ்சம் முடிச்சு விட்டுருமா நம்மளே. சரி வாங்க நம்ம அவனை முடிச்சு விட்டுறோம். பஞ்சா அட்டாக்.